தமிழ்நாட்டுடைய யங்ஸ்டர்ஸ் இங்கே உள்ள பீப்புள்ஸோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த ஃபுட்டு தான் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்கள் பாம்பேல இருந்தீங்கன்னா அந்த கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸாக எப்படி இருக்குது, எது பிடிச்சிருக்கு? எனக்கு ஆப்வியஸ்லி ஃபுட் இங்கே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் நான் தமிழ்நாடுல நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, எல்லோரும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. எஸ்பெஷலி எங்கே போனாலும் நீங்கள் வாங்க போங்க அப்படி தான் பேசுவாங்க, எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சைடில். அண்ட் லாட் ஆஃப் மை ஃபேமிலி இஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ நான் நிறைய தடவை கோயம்புத்தூருக்கு போயிருக்கேன். ஸோ அந்த தமிழ் பேசுகிற விதானமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல், ரொம்ப ஸ்வீட்டாக, ஹாஸ்பிட்டாலிட்டியும் இட் வில் பி ஸோ நைஸ். ஸோ அது நான் இங்கே ஒரு அந்த வார்ம்த் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு தமிழ் தெரியும், அதில் அம்மா நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. சுத்தமாக கற்றுக் கொடுக்கல அவங்க. ஏன்னா அம்மா சின்ன வயசில் ஷி வாஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ வீட்டில் அவங்க தமிழ்லேயே பேசுவாங்க, அவங்க அண்ட் அவங்களோட அம்மா, ஸோ என் பாட்டி. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எனக்கு துளு கற்றுக் கொடுத்தாங்க, ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு நடுவில் அது ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ். ஸோ எனக்கு தெரியாமல் ஏதாவது சொல்லணுன்னா தமிழ்லேயே பேசுவாங்க. ஸோ கான்ஷியஸாக கற்றுக் கொடுக்கல. ஒரு ஏஜில் அம்மம்மா நிறையா தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நான் வெக்கேஷனில் அவங்க கூட இருக்கிறப்போ அந்த தமிழ் சீரியல் பார்த்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்க தமிழ் சீரியல் பார்க்குறதே விட்டுட்டாங்க அதை பார்த்து, ஏன்னா அந்த சீக்ரெட் லாங்குவேஜ் போயிடக்கூடாதுன்னு. ஸோ இப்போது ஒரு 2-3 இயர்ஸ்லேருந்து நான் நிறைய தடவை கேட்டேன், ஏன் எனக்கு கற்றுக் கொடுக்கல. அப்போவே கற்றுக் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு. வருவீங்களா?